இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி collection, சரவெடி celebration. Indian Princess with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. யார் செத்தாலும் கேன்சர் இல்லாத சாக மாட்டேன். ஒரு ஆள் கூட வந்து லாஸ்ட்டில் வந்து தொண்டையில் வந்து ஹோல்ஸ் போட்டு தண்ணியால் இறங்கி அதுலேருந்து பிறகு தான் உயிர் சாவான். வெண்புகை வந்து ஸ்டீம், நீராவி. இது வந்து வேற எந்த வாயு கிடையாது. இது இமிடியேட்டா அங்க இருந்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இவங்க இந்த பர்பஸா பிளான் பண்ணி இதை கொண்டு அங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. எந்த அதிகாரியும் அதுக்காக எங்களுக்கு சப்போர்ட்டா வரலைங்க, கம்பெனிக்கு சப்போர்ட்டா தான் போறாங்க. கேன்சர் தெரிஞ்ச வாட்டி தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்களா? பக்கத்து ஊருன்றதுனால கம்பெனி இருக்கிறதுனால இதுமாரி கல்யாணம் பண்ணிட்டேன். அவங்க அந்த பக்கத்தில் கொண்டாந்து வச்சோடனே ஒரு 3 வருஷத்துலேயே அவங்க வந்து புகையெல்லாம் வந்து பக்கத்து கிரீம் சாண்ட் கம்பெனி பக்கத்தில் வீடு 1 வருஷம் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். முடியாமல் அவங்க இறந்துட்டாங்க. இதுமாதிரி நிறைய பேருக்கு எங்கள் ஊர்லேயும் இருக்குது சார் கேன்சர்னு. வெளியில் போய் சொன்னால் அசிங்கமாக கேன்சர்னா அது ஒரு இன்னொரு நோயின்னு நினச்சிக்கிட்டு யாரும் வந்து யார்ட்டையும் இது பண்ண மாட்டாங்க, வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. மாசமா இருந்தாலும் 2 மாசம் 3 மாசம் மாசமா இருக்காங்க, உடனே அபேஷன் ஆயிடுது. என்னன்னு கேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போய் காட்டினா உங்க ஊர் புகையில கம்பெனில இருந்துகிட்டு இதை வந்து காட்டா நாங்க என்னமா பண்றது, அதை ஊரை விட்டு பண்ணா காலி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். மோந்து பாருங்க சார் தண்ணியை. கெமிக்கலோட தான் அடிக்குது. கெமிக்கல் பார்த்தா அடியில இருந்து கெமிக்கல் தான் சார். மற்ற இடங்களை காட்டும் 2000 மடங்கு புற்றுநோய் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு பிறகு அது தொடர்ந்து என்ன ஆய்வு நடத்தப்பட்டது, என்ன அதுக்கு எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கேள்விக்குறிதான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சிப்காட் அஞ்சலில் இருக்கக்கூடிய குடியாறுன்ற அப்படி ஒரு கிராமம். நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா இது ஒரு சிப்காட் பகுதி. இங்கே இருக்கக்கூடிய இது வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருக்குது. கடந்த 5ஆம் தேதி இந்த ஃபேக்ட்ரியில் காலையில் ஒரு 10 மணி அளவில் இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு கேஸ் லீக்கேஜ் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த கேஸ் லீக்கேஜ் வந்து இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90க்கும் மேற்பட்ட மக்களுக்கு வந்து பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு அவங்க வந்து மருத்துவமனையில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தொடர்ச்சியாக வந்து இப்போ நம்ம அடுத்த அந்த மக்கள்கிட்டையும் போய் சந்தித்து அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த சிப்காட் பகுதினா கடலூரில் 1982 இந்த பகுதியில் வந்து சிப்காட் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சிப்காட் அமையும் போது பல்வேறு வாக்குறுதிகள் வந்து இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு வந்து சிப்காட்டில் வந்து வேலைவாய்ப்பு, அதே போல் சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலிமா இங்கே இருக்கக்கூடிய இந்த கிராமத்துக்கு வந்து வளர்ச்சி நிதியாக நிறைய தரும், இந்த கிராமத்தை வந்து டெவலப் பண்ணுறோம் போன்ற பல்வேறு வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சிப்காட் அமைஞ்சது பிறகு இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்து இது எதுவுமே வந்து எங்களுக்கு கிடைக்கல. அதற்கு மாறாக தொடர்ச்சியாக இந்த சிப்காட்லேருந்து வெளியேறக்கூடிய, அதாவது சுத்திகரிக்கப்படாத கழிவுகள் வந்து சிப்காட் வளாகத்திலேருந்து வெளியேற்றாங்க. அது இங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை வந்து மிகப்பெரிய அளவு வந்து பாதிக்குது. குறிப்பாக இங்கே வந்து பல வருஷங்களாக பரம்பரையாக விவசாயி செய்யப்பட்டு இருக்க ஒரு வயல்வெளிகள்லாம் வந்து எதுக்குமே ஆகாத. ஏன்னா இங்கே இருக்கும் இந்த சிப்காட்லேருந்து வெளியேற கழிவு நீர் வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த வயல்களில் தேங்குறதுனால அந்த வயல் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கே தகுதியற்ற நிலமாக மாறுது. நாம் இப்போ இன்னும் பேசக்கூடிய பகுதியும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பல ஆண்டுகளாக விவசாயம் செய்த ஒரு விவசாய பூமி. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா சிப்காட் இருக்குல்ல, இங்கே ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து தான் கடந்த 5ஆம் தேதி வந்து அந்த நச்சு புகை வந்து வெளியேறி இருக்குது. ஸோ அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியேறக்கூடிய இந்த கழிவு நீர் தான் நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய கால்வாயில் பார்த்துட்ருக்கோம். இங்கேருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவு நீர் வந்து இந்த கால்வாயில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த கழிவு இது ஃபுல்லாக வந்து ஒரு நஞ்சு கலந்த, அதாவது சுத்திகரிக்கப்படாத ஃபேக்ட்ரியிலேருந்து நேரடியாக வெளியேற்றக்கூடிய கழிவு நீர். இந்த கழிவு நீர் வந்து தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய இந்த வாய்க்கால் வழியாக சென்று இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓடை வழியாக அருகில் இருக்கக்கூடிய உப்பலாறு அப்படின்ற ஒரு ஆற்றுல வந்து கலந்து அந்த ஆறு வந்து கடலில் போய் கலக்குது. அப்பப்போ இந்த சிப்காட் வளாகத்தில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரியிலேருந்து இரவு வெளியேறக்கூடிய புகை வந்து இங்கே இருக்கக்கூடிய மரங்களை, நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு தென்னந்தோப்பாக இருந்த ஒரு பகுதி. இங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த தென்னை மரங்கள்லாம் வந்து பட்டு போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பட்டு போய் அதோடைய அந்த காய்கள் பிடிக்கும் தன்மையை வந்து குறைஞ்சி இங்கே வந்து வெறும் தென்னை மரம் மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய தென்னை மரம் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு, அதாவது என்ன சொல்கிறது, முருங்கை மரம், சப்போட்டா மரம், மாமரம் எதுவுமே வந்து அது காய்ச்சி பல ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக இரவு நேரங்களில் வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு அபாய எச்சரிக்கையும் ஏற்படுத்தாமல் தொடர்ச்சியாக வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த புகையை வந்து வெளியேற்றுறாங்க. கடலூரில் பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 75 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில்
கேன்சர் பாதிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா அளவில் புற்றுநோயால் அதிக பாதிக்கப்படும் 200 நகரங்களில் கடலூரும் ஒரு முக்கிய நகரமாக இருக்குது. இந்த நிலைமையை வந்து விவசாயத்துக்கு ஏற்ற வகையில் இல்லாமல் போயிடுச்சு. அதுவும் நம்ம இப்போ நின்று பேசியிருக்கோம் இல்லை, இப்போ நம்மளுக்கு கூட அந்த கழிவு புகை, அந்த நச்சு புகையால் இருக்கக்கூடிய பாதிப்பு வந்து இப்போ நம்மளுக்கும் சரி, நம்ம வந்து படம் பிடிச்சிட்டு இருக்க புகைப்பட கலைஞருக்கும் சரி, அவங்களுக்கு வந்து அதோட அறிகுறி வந்து தெரியும். நம்ம தொண்டை பகுதி வந்து ஒரு வறட்சியாக இருக்குது, ஒரு மாதிரி எரிச்சல் ஃபீல் இருக்குது, நம்ம கண்ணெல்லாம் வந்து அந்த எரியிற மாதிரி அந்த கண் எரிச்சல் அது போன்ற ஒரு உணர்வு வந்து தொடர்ச்சியாக வந்து இருந்துகிட்டே இருக்குது. மொத்தத்துக்கும் காரணம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறது என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு ஃபேக்ட்ரி, இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே எந்த விதமான கெமிக்கலை வந்து பயன்படுத்துகிறாங்கன்றது இது வரைக்கும் வந்து இங்கே இருக்கக்கூடிய புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கோ இல்லை வந்து கடலூர் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டர்களுக்கோ வந்து தெரியாது. ஏன்னா எந்த விதமான கெமிக்கல் பயன்படுத்துகிறாங்க, எந்த விதமான நச்சு புகை வெளியாகுதுன்றது தெரிஞ்சாதான் அதுக்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை கொடுக்க முடியும். ஸோ அதுவே வந்து தெரியாமல் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா கடலூர் கூடிய அந்த சிப்காட் வளாகம் வந்து சிவப்பு ரெட் கேட்டகரி வகையில் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அபாயகரமான கெமிக்கல்ஸை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரியாக தான் இருக்குது. பின்னாடி கூடிய அந்த நீர்நிலை பார்க்கலாம். இந்த நீர்நிலை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஓடையாக இருந்திருக்கு, ஒரு மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஓடையாக இருந்திருக்கு. பின்னாடி வந்து ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு குளம், அந்த குளத்தை தொடர்ந்து இந்த நீர்நிலை இருக்குது. ஸோ இந்த நீர்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த நீர்நிலையில் அப்பட்டமாக பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல தண்ணி, ஒரு கழிவு நீர் மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் அது மேலே இருக்க அந்த லேயர்ஸ்லாம் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே இங்கே இருக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி, அந்த ரசாயன தொழிற்சாலையிலேருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவை டைரெக்டாக வந்து நிலத்தில் வந்து வெளியிடுறாங்க. இது ஒரு வருஷ கணக்கில் பார்த்தீங்கன்னா வந்து கலராக சில டைம் தண்ணி வரும், சில டைம் வந்து தண்ணி அதுவாக கொப்பளிச்சிட்டு வெளியேறலாம் சொல்கிறாங்க. சிப்காடு வர்றதுக்கு முன்னாடியே, சிப்காடு இல்லாத காலத்தில் இந்த ஊரில் வந்து தண்ணி வந்து அள்ளி குடிக்கிற தண்ணி தான் இது. அப்புறம் நாளுக்கு நாள் சிப்காடு வரும்போது என்ன சொன்னாங்கன்னாக்கா, வீட்டுக்கெல்லாம் வேலை கிடைக்கும், ஃபஸ்ட்டில் வந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை, வேலை கிடைக்கும், அதனால் வந்து நீங்கள் மண் கொடுக்கறதுனால எந்த இதுவும் இல்லைன்னாங்க. அப்போ வந்து 4600 ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் மண் எடுத்தாங்க. மறுபடியும் அதிகமாக நிலம் உள்ளவங்க வந்து கேஸ் போட்டு கொஞ்சம் பேர் பணத்தை வாங்கிட்டாங்க. உங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது. பாதிப்பு வந்தால் நாங்கள் வந்து உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை மெடிக்கல் கேம்ப் போடுவோம், சுற்றுச்சூழலை வந்து கவனிப்போம்னு சொன்னாங்க. ஆனால் சொன்னதோட வார்த்தையோடு முடிஞ்சு போச்சு. சுற்றுச்சூழலை இது வரைக்கும் கவனிச்சே இல்லை. எத்தனை குடும்பங்கள் இந்த குடிகாடு கிராமத்தில் வசிக்கிறீங்க? குடிகாடு பஞ்சாயத்தில் வந்து கிட்டத்தட்ட 5000 ஜனதொகை உள்ளது. நானும் இப்போ குடிகாடு பஞ்சாயத்து தலைவராக தான் 10 வருஷம் இருந்தேன். இதனால் வந்து இதை சொல்லியிருக்காங்களே தவிர, இந்த கழிவுநீர் பூராவுமே வந்து இந்த ஈச்சங்காட்டு வாய்க்காலில் தான் போய் பரவநாத்தில் விழணும். அந்த கழிவுநீரை பூரா மழை காலத்தில் விட்டு அந்த வாய்க்கால்லேருந்து இந்த வாய்க்கால் வழியே தான் போகும். 5 வளரான கலரான தண்ணி இந்த வாய்க்காலில் போகும். அன்றைக்கி போக காலத்தில் வெள்ளையாக இருக்கும், பச்சையாக இருக்கும், வெள்ளை நிறமாக இருக்கும், நீல நிறமாக இருக்கும், மஞ்சள் நிறமாக இருக்கும். இது மாதிரி தண்ணி போயிட்டுருக்கும். குடி தண்ணி கெட்டு போச்சு. கோர்ட் ஆர்டர் பிரகாரம் குடி தண்ணி கொடுக்கறதுக்கு சொன்னாங்க. சிப்காட்டில் கொடுக்கும்போது இப்போ வந்து ஒரு 5000 லிட்டர் தண்ணியை வந்து கொடுக்குறாங்க. ஒரு கம்பெனிக்கு எல்லா கம்பெனிக்காரனை வந்து தண்ணி வந்து பூமியில் தான் விட்றான். யாருமே வந்து பைப் லைன் போட்டு விட்றான்னு சொல்கிறாங்க தவிர ஃபார்மாலிட்டிக்கு விட்றான், பணம் கட்டணுன்றதுக்காக விட்றதில்லை. அதனால் வந்து கியூ செக்ஷன் லைனுமா போகிறதில்ல. அதை தாண்டி இந்த மக்கள், இந்த கிராம மக்கள் நிறைய பேர் நோய் வாய்ப்பட்டிருக்காங்க. நோய் வாய்ப்புனாக்கா எல்லாருக்குமே சாவரங்க பூராமல் கேன்சர் தான். கேன்சரு, புத்துநோய் இதில் தான் சாவுறாங்களே தவிர மற்றபடி எந்த விதமான காயலாக இல்லை. ஒன்று ஆக்சிடெண்ட்டில் சாவாங்க, புற்றுநோய் தான் அதிகம், கேன்சர். யார் செத்தாலும் கேன்சர் இல்லாத சாக மாட்டான். ஒரு ஆள் கூட வந்து லாஸ்ட்டில் வந்து தொண்டையில் வந்து ஹோல்ஸ் போட்டு தண்ணியால் இறங்கி அதுலேருந்து பிறகு தான் உயிர் சாவான். இவனை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு இல்லை. இன்றைக்கி வந்து வேணுனாக்கா சாயந்தரம் பார்த்தாக்கா இன்றைக்கி யார் இன்றைக்கி பேசுகிறேன்னாக்கா ஒரு 4 ஆளை விடுவாங்க, 4 குடிகாரனை விட்டு அவனை விட்டு பேச சொல்லுவான், ஏன் சொல்லுவான். எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, மாதம் ஒரு தடவை வந்து எங்களுக்கு வந்து மெடிக்கல் கேம்ப் போடணும். இங்கே வந்து ஒரு ஆஸ்பத்திரி ஒன்று இருக்கணும். வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த தொழிற்சாலை மூலிமா என்ன உடல் உபாதை? குழந்தை எல்லாம் 10 பேர் போயிடுறாங்க. அவங்க வந்து ஊரில் இருக்க முடியாத வந்து ஊரை விட்டு போயிடுறான். ஏன்னா சரியான சோசியம் பண்ண முடியல. நைட்டில் பார்த்தா வாந்தி எடுக்க வருது, மயக்கம் வருது. நைட்டில் படுத்துக்காந்தா காலையில் ஏந்திரிப்பானா, ஏந்திரிக்க மாட்டானா, அவனுடைய சூழ்நிலை வந்து சரியில்லாத போகுது. இது மாதிரி சூழ்நிலை வரும்போது என்ன நினைக்கிறான், எப்படியா கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருந்தால் இதை விட்டு ஊரை விட்டு போயிடுவோம். புத்துநோய் வர்றவங்க அதிகமாக இருக்காங்க. சரியாக வர்றது, முகப்பச்சனை வந்து மாறுறது, உணவு வந்து சாப்பிட முடியாத போகிறது, இது மாதிரி நோய்கள் வந்துகிட்டு இருக்கு. அமைச்சர்கிட்டலாம் முறையிட்டுறீங்களா தொடர்பாக? என்ன சொல்கிறாரு அமைச்சர்? வந்து இங்கே வந்து பார்க்க வரலைங்க, அங்கே வச்சு தான் சொல்லுவார். அமைச்சர் பேசினார்னா ஏதாவது அவர் கேட்குற கேள்வி வந்து வேறு மாதிரியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அவ்வளோ தூரம் இறங்கி போக முடியாது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கேட்குறதில்ல அவர். இப்போ கலெக்டரோட ஐபிஎஸ்சியோட படித்த ஒரு மாதிரி வருவார். இந்த கண்ணு தெரியாத மக்கள் வந்து ஒன்றும் புரியாத மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்த மாதிரி நினைக்க மாட்டார். அவர் கேள்வியே வந்து வித்தியாசமாக கேட்பார். நம்ம ஒரு நிலையில் இருக்கோம். நம்மளை வந்து 10 பேருக்கு மத்தியில் நம்ம கேள்வி கேட்டாக்கா அந்த கேள்வி தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. அதனால் நாங்கள் அவர்கிட்ட முறையிடல். அவரே பார்ப்பார், முதலமைச்சர் வரைக்கும் சொன்னார், எல்லாம் தான் பேட்டி கொடுக்குறாங்க. எந்த விதமான இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி கூட கிடைக்கல. ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுதியில்
ஒவ்வொரு விபத்து நடக்குது ஒவ்வொரு கம்பெனினால். இருக்கிறது அனைத்தும் கெமிக்கல் கம்பெனி தான். எதுவுமே மக்களுக்கு பயன்படக்கூடிய கம்பெனி கிடையாது. எவ்வளோ பரப்பளவில் இருக்குது? 550 ஏக்கரில் பரப்பளவில் இருக்குதுங்க. 550 ஏக்கரில் மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் பிரகாரம் 55 ஏக்கரு பொதுவாக விடணும் மக்களுக்கு புழக்க வழக்கத்துக்காக. அது எந்த அளவுக்கு விட்டுருக்காங்கன்னு தெரியலிங்க. பார்க்க போனால் பூராவும் கம்பெனியாக தான் இருக்குது. அதனால் எங்கள் பகுதியில் இந்த கம்பெனினால் கிட்டத்தட்ட 200 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்குங்க. நாங்களாம் விளைநிலங்கள்லாம் கொடுத்துட்டு இப்போ விளைநிலம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். ஆனால் அந்த கம்பெனி வந்த போதும் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு யாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறது இல்லைங்க. அப்படியே கொடுத்தாலும் லேபர் வேலைக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. கம்பெனி ஸ்டாப்பாக யாரும் கொடுக்குறது இல்லைங்க. அங்கேருந்து விடுற கழிவு நீரை இவங்க என்ன பண்ணுறாங்க, மழை பெஞ்சின்னு சொல்லி கேட்டால் அந்த கழிவு நீரை வாய்க்காலில் விட்டுறாங்க பொதுவாக. அப்படி விடும்போது அந்த கழிவு நீர் நிலத்தடியில் வந்து அதில் உழுந்து பாஞ்சி போகுது. அப்போ நிலம் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக இந்த நிலமெல்லாம் விளையாதவே இருக்குதுங்க. இப்போ இங்கே சமீபத்து காலத்தில் 5/9/2025 அன்று காலையில் 10 மணி அளவில் கிரீம்சின் ஆர்கானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இங்கே இயங்குதுங்க. அந்த கம்பெனி ரொம்ப கொடூரமான விஷத்தன்மை உள்ள கம்பெனி. அந்த கம்பெனியில் தயார் பண்ணுற மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து. அந்த கம்பெனியில் என்ன ஆகிப்போச்சு, அன்றைக்கி அந்த பைலனுடைய பைப்லைனுடைய கேஸ் வெடித்து பயங்கர புகை அடித்து இந்த பகுதி மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் அரசு ஆஸ்பத்திரியில், கடலூர் ஆஸ்பத்திரியில் போக மீதி உள்ள ஆஸ்பத்திரி சிதம்பரம் முத்தையா ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தாங்க. சேர்ந்து சிகிச்சை பெற்று வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு சில அதிகாரிகளுடைய கவனக்குறைவாகவும் இங்கே உள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் வந்து அதுக்கு துணையாக போகிறாங்க. அதுதான் என்னால் சொல்ல முடியும். மாவட்ட நிர்வாகமும் அதுக்கு என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியலிங்க. எந்த அதிகாரியும் அதுக்காக எங்களுக்கு சப்போர்ட்டாக வரலைங்க. கம்பெனிக்கு சப்போர்ட்டாக தான் போகிறாங்க. அதனால் இந்த பகுதியில் இருக்க தண்ணியெலாம் எதுவுமே குடிக்க முடியாதுங்க. அப்படி இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளைக்கும் தண்ணியை காசு போட்டு வாங்கக்கூடிய அவ்வளோ நிலையாக இருக்கணும் நாங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில். அதனால் வந்து இந்த பகுதியில் அந்த கம்பெனி நிரந்தரமாக மூடணும். மேலும் ஓடுற கம்பெனி பூரா மாசு கட்டுப்பாட்டு வாரம் ஆய்வு செஞ்சு எந்தெந்த கம்பெனியில் என்னென்ன பாதிப்பு இருக்குன்றதை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணுங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த பகுதி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தென்னை மரம், மாமரம், புளியா மரம், முருங்கை மரம் எந்த மரத்துலேயும் பிஞ்சு பிடிச்சின்னு சொல்லி கேட்டால் அந்த பிஞ்சு கொட்டிக்குங்க தன்னால். அந்த புகை நைட் டைமில் விட்றாங்க. நைட் டைமில் விடுறதுனால எங்களுக்கு எதுவும் தெரியலிங்க. இப்போ நடந்த பிரச்சனையாங்க கிட்டத்தட்ட பகல் டைமில் 10 மணிக்கு நடந்து போச்சுங்க. இதே இரவு டைமாக இருந்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நான் 2016 கல்யாணம் பண்ணேன். என் ஒய்ஃபு பக்கத்தூர். கம்பெனியால் என் ஒய்ஃபு பக்கத்தூர்னால கெமிக்கல் பாதிக்கப்பட்டு கேன்சர் வந்துடுச்சு. நான் சென்னையில் அடையாறில் கொண்டு போய் வச்சுருந்தேன். அங்கே கேன்சருன்னு சொல்லிட்டாங்க. ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து கேன்சர் வந்துடுச்சு உங்களுக்குன்னு. சரி இருந்தால் போது நான் அப்போ கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணி திரும்பி அந்த கேன்சர்னு தெரிஞ்ச வட்டி தான் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்களா? ஆமாம், பக்கத்தூருன்றதுனால கம்பெனி இருக்கிறதுனால இதுமாரி கல்யாணம் பண்ணிட்டேன். அவங்க அந்த பக்கத்தில் கொண்டாந்து வச்சோடனே ஒரு 3 வருஷத்துலேயே அவங்க வந்து புகையெல்லாம் வந்து கிரீம் சாண்டு கம்பெனி பக்கத்தில் வீடு எல்லாம் புகை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு திரும்பியும் போய் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தேன். லென்ஸு எல்லாம் போயிடுச்சு. அவங்களுக்கு நுரையீரல் எல்லாம் போய் பாதிக்கப்பட்டு இதாக இருக்குன்னாங்க. திரும்பி அவங்களுக்கு வந்து மூச்சு விட முடியல. நான் வந்து அந்த கம்பெனிலெலாம் போய் கேட்டு பார்த்தேன். சிலிண்டர் வைக்கணும், ஆக்சிஜன் வைக்கணும். எனக்கு வெளிநாட்டில் போய் ஒரு 7 வருஷம் இருந்தேன். நான் சிங்கப்பூரில் போய் ஒரு 7 வருஷம் இருந்தேன். அங்கே சம்பாரிச்சிலாம் எடுத்துன்னு வந்து ஹாஸ்பிட்டலும் செலவு பண்ணேன். இப்போ எனக்கு ஒன்றும் வழி இல்லை. அதனால் நான் வந்து போய் கம்பெனிலாம் சிலிண்டர் வைக்கணும். இதுமாரி எனக்கு முடியல. ஆக்சிஜன் சிலிண்டர் வைக்கணும்னு சொல்லிட்டு போய் கேட்டேன். மாத்திரை வாங்குறதுக்கும் காசு இல்லை. கேட்டேன். கம்பெனி எதுவும் எனக்கு ஹெல்ப் பண்ணலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வட்டிக்கு அங்கே கடன் வாங்கி ஒரு வருஷம் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். முடியாமல் அவங்க இறந்துட்டாங்க. இறந்து 1 வருஷம் ஆகுது சார். எனக்கு ஒரு பையன் இருக்கான். பையனுக்கு 1 வயசு தான் ஆகுது. இப்போ ஸ்கூலுக்கு போகிறது வரதுக்கு செலவு காசு இருக்கணும். ஒரு டீ கடைக்கு வேலைக்கு போகிறேன். எனக்கு இடமும் ஒரு 3 ஏக்கர் இருக்குது. அதை வச்சு பயிர் வைக்க முடியல. பயிர் வைக்க முடியல. கெமிக்கல் எல்லாம் பாய்ஞ்சி பயிர் வைக்க முடியல. எங்கள் வீட்டுக்கிட்டே மோட்ரு எல்லாம் இருக்குது. நாங்கள் குளிக்கிறதுக்கு எதாவது பண்ணால் ஒரு மஞ்சள் கலராக தண்ணி வரும். குளிச்சா அப்படி கை ஃபுல்லாக சொரியாக வந்துடும். அதில் குளிச்சிங்கன்னா உடம்பு ஃபுல்லாக அப்படி முட்டையாக வந்துடும். கெமிக்கல் ஃபுல்லாக வந்துடும். இதுமாதிரி நிறைய பேருக்கு எங்கள் ஊர்லேயும் இருக்குது சார் கேன்சர்னு. வெளியில் போய் சொன்னால் அசிங்கமாக கேன்சர்னா அது ஒரு நோயின்னு நினச்சிக்கிட்டு யாரும் வந்து யார்ட்டையும் இது என்ன பண்ணுறாங்க, வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க சார். இந்த அந்த வெடித்த கம்பெனியோட ஓனர் வந்து தனியாக ஒரு கேஸ் கம்பெனி வச்சுருக்காரு சார். என் ஒய்ஃபுக்கு லென்ஸு நுரையீரல் மூச்சு விட முடியாது. அவங்க அந்த கம்பெனி மூலிமா அந்த நான் சிலிண்டர் எடுத்து கொடுங்கன்னா அவங்க எடுத்து தரல. காசு கொடுத்து 800 சார் ஒரு பில்லு. ஒரு சிலிண்டர் 800. நீங்கள் அதே ஃபேக்ட்ரி ஓனரோட கேஸ் கம்பெனியில் போய் நான் சிலிண்டர் காசு கொடுத்து வாங்கிட்டு வரேன் சார்.
ஒரு காசு கொடுத்து ஒரு 200 கூட குறைக்க மாட்டேன்றாங்க. 800 தான் நீ வாங்கிட்டு போ அப்படின்றாங்க சார். நான் அன்னைக்கு புகை வர அன்னைக்கு நான் குப்பை எடுத்துக்கிட்டு அங்கே போனேன் கொட்டுறதுக்கு. அங்கே பார்த்தா ஒரே புகை, ஒரே அது இது பூரா கருப்பாயிட்டுது. கருப்பான உடனே என்ன கருப்பாயிடுச்சு, கம்பெனி என்ன ஆச்சே தெரியலேன்ட்டு நான் கூடையை போட்டு வீட்டுக்கு ஓடியாந்துட்டேன். ஓடியாந்து நம்ம புள்ளியும் 2 புள்ளியும் இருக்குல்ல, அதில் என்ன ஆச்சுலோ தெரியலேன்ட்டு நான் ஓடியாந்து உள்ளே ஒன்று சென்னல்லாம் சாத்துங்க, புகை ஒரே கம்பெனி வெடிச்சு ஏதோ புகை வருது என்னன்னே தெரியல அப்படின்ட்டு கூடையை போட்டு உள்ளே ஓடனா, நான் மட்டும் இருக்கேன் கடையாண்ட, நீங்கள் வந்து உள்ளே எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு உள்ளே இருங்க 2 பேரும் அப்படின்னு உள்ளே இருக்க சொல்லிட்டேன். அது ஒடியாந்த கொஞ்ச நேரத்தில் எனக்கு அப்படியே தொண்டையெல்லாம் கரகரன்னு அறக்க ஆரம்பிச்சிச்சு. வாமிட்டு நிற்கவே இல்லை, வாமிட்டு ஓவராக ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அங்கே ஒரு தம்பி இருக்காரு, என்னக்கா செய்யுது என்னக்கா செய்யுதுன்னா, எனக்கு வாமிட்டு நிற்கலப்பா, என்னால் என்ன செய்யுதுன்னே சொல்ல முடியல, நெஞ்செல்லாம் எரியுது அப்படின்னா. சரி உடனே நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி ஒன்று அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொன்னேன். திரும்பி உடனே அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ்லாம் வந்து போச்சு. எப்படி தெரியுமோ தெரியல, ஆம்புலன்ஸ்லாம் வந்துடுது. உடனே ஆம்புலன்ஸை ஏற்றி எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு விட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒன்றுமே பண்ணல, ஒரே ஒரு குளுக்கோஸ் மட்டும்தான் போட்டாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஒரு சாப்பாடா ஒரு தண்ணியா எதுவுமே கிடையாது. இது எல்லாம் இந்த புகை கம்பெனியை தான் சுற்றி கம்பெனி கட்டி வச்சிருக்காங்களா, இதில் எந்த புகை வருது. இப்போ சாயந்தரமா அடுப்புக்கு வைக்க வெறும் இல்லைன்னு சொல்லிட்டு வெறும் பொறுக்கலான்ட்டு அங்கே போனேன். சரி இட்லி கிடையாது, நம்ம போட்டு குழச்சிக்க, இன்னும் வருமானம் இல்லையான்ட்டு பார்த்தா கண்ணே உங்கள் சட்டை கலரில் தண்ணி போகுது, கெமிக்கல் தண்ணி. அப்போ அதெல்லாம் மக்களை பாதிக்காத என்ன பண்ணோம், எல்லா மக்களையும் போட்டு பாழாக்கிறதுக்காக இது ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து கேன்சரால் இறந்துட்டார். அவர் இறந்து 5 வருஷம் ஆகுது, 5-6 வருஷம் ஆக போகுது. இதோட மாசமாக இருந்தாலே 2 மாதம் 3 மாதமாக இருக்காங்க. உடனே அபேஷன் ஆகிடுது. என்னன்னு கேட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போய் காட்டினா, உங்கள் ஊர் புகையில் கம்பெனியில் இருந்துக்கிட்டு இதை வந்து காட்டா நாங்கள் என்னம்மா பண்ணுறது, அந்த ஊரை விட்டு பண்ணா காலி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டரை. என்ன ஒரு ஃபஸ்ட்டு சாதகத்தை வாங்குறாங்க. பரவாயில்ல, படிச்சிருக்காரு, வேலை இருக்குது, வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, அந்த குடிகாடுன்னு பொண்ணு கேட்காதீங்க, வேற ஊர்லன்னா பொண்ணு கொடுக்குறோம், அந்த ஊர் மட்டும் வேணாம். ஏன் குடிகாட்டில் நாங்கள் என்ன குடிச்சிட்டா கிடக்குறாங்க அப்படின்னு கேட்டால், இல்லை அந்த ஊர் புகையிலையும் கம்பெனிலையும் அந்த ஊரில் பொண்ணு கொடுத்துட்டு எங்கள் பொண்ணு வாழ்க்கை நாங்கள் கெடுக்க முடியாது அப்படின்றாங்க யாரை போய் கேட்டாலும். அதனாலே நிறையா பேர் கல்யாணம் ஆகாதே இருக்காங்க இந்த ஊரில். சீக்கிரமாக குழந்தை இருக்காது கல்யாணம் பண்ணாலும் அப்படின்ற பேச்சு தான் வருது. இதே ஊரில் தான் பிறந்து வளர்ந்தேன். 4ஆம் தேதி அன்னைக்கு நான் எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து நான் வளையக்காப்பு முடிச்சுட்டு இங்கே வந்தேன் சார். 5ஆம் தேதி அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கரும்புகை மாரி வந்துச்சுங்க சார். ஊர்லேருந்து புகையாக வந்துச்சு. வெளியில் வந்து பார்த்தோம், வெளியில் வந்து பார்க்கும்போது ஃபுல்லாக புகை சுழ்ந்துறதா இருந்துச்சு. அதை அப்படியே நம்ம சுவாசித்த உடனே திடீர்னு ஒரு மூச்சு திணறல் மாதிரி வந்துச்சுங்க சார். மூச்சு திணறல் வந்துருச்சு, அப்படியே மயக்கமாக வந்துருச்சு. மயக்கமாக வந்துட்டோடனே கண்ணும் எல்லாமே இரிட்டேஷன் ஆகிடுச்சு. கதவுலாம் க்ளோஸ் ஃபுல்லாக சாத்தி வீடு ஃபுல்லாமே புகையாக பூந்துருச்சு. வாசனைலாம் அந்த மூச்சு இன்ஹேல் பண்ணும்போதே அந்த வாசனைலாம் உள்ளே போன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஆமாம், ஸ்மெல்லோட சேர்ந்து தாங்க சார் அடிச்சுது. ஒரு மெடிசன்லாம் எரிச்சா ஒரு ஸ்மெல்லு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துச்சு. உடனே அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஹெச்சுக்கு கொண்டு போயாச்சுங்க சார். இப்போ நான் 9 மாதம் ப்ரெக்னன்சின்றதுனால கொஞ்சம் நிறைய டெஸ்ட்டெல்லாம் எடுக்க வேண்டியதாகிடுச்சிங்க சார். இப்போ மூமெண்ட்ஸ் மட்டும் தெரியவே இல்லைங்க சார். இங்கேருந்து நாங்கள் பேபியோட மூமெண்ட்ஸ் மட்டும் தெரியவே இல்லை. ஒரு 10:20க்கு இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போய் அங்கே அட்மிட் ஆனோம் ஜிஹெச்சில். ஒரு 3 o'clock வரைக்கும் தெரியவே இல்லைங்க சார். அப்புறமா ஒரு 3 o'clock மேலே ஒரு 2 ஸ்கேன் கிட்டே எடுத்தாங்க. அப்புறம் மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சிங்க சார். இப்போ கொஞ்சம் உடம்பு அப்படியே சரியில்லாமல் தான் சார் இருக்குது. இன்னும் இன்ஹேல் மூச்சு விடுறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக தாங்க சார் இருக்குது. இந்த கம்பெனியை வந்து கட்டணத்துலேருந்து எங்களுக்கு 3 தரம் ஆபத்து வந்து போச்சு. இது வந்து 3ஆவது தரம். நான் வந்து ஒரு 10 மணி இருக்கும் தோட்டத்துக்கு போய் அடுப்பாண்ட போனேன். இது எப்போ 5ஆம் தேதி? ஆமாம், 5ஆம் தேதி செப்டம்பர் 5. ஆமாம், அடுப்பில் போய் இப்படி அடுப்பை சாய்ச்சி உலைய சாய்ச்சி வச்சுட்டு திரும்பினேன் சார். இப்படி திரும்பி பார்த்தேன் பாரு, புகை வந்து ஓவராக புகை வந்து போச்சு. புகை வந்தது சரி, மேல் புகையை வேணுமோன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அலட்சமாக இருந்துட்டேன். படத்தில் பார்த்தா ஒரே நாத்தம், செம்ம நாத்தம் அடிக்குது. தொண்டையை வந்து அப்படியே பிடிக்குது, அப்படியே நெஞ்சை அடைக்கிற மாரி அப்படியே பிடிக்குது. அப்படியே வந்து அப்படியே வாந்தி எடுன்னு வாந்தி வருது, நெஞ்சை வலிக்குது, ஓவராக இரும்ப வலிக்குது. உள்டாப்பா வந்து இது வந்து டாப்பா உள்ள பசங்க இருந்தது, டாப்பாவை போடுங்கன்னு அடிச்சுட்டு கீழே இறங்கி வரதுங்காட்டி எனக்கு மயக்கம் வந்து போச்சு. மயக்கம் வந்து திரும்பி அந்த படிக்கட்டுக்கு நேராக உடையாந்து குப்பரை அடிச்சு விழுந்துட்டேன். மோந்து பாருங்க சார் தண்ணியை. கெமிக்கல் வர தான் அடிக்குது. கெமிக்கல் வர அடியிலேருந்து கெமிக்கல் தான் சார். எந்த தண்ணியே சரி வராது சார். இதில் குளிக்க முடியாதுல்ல? நீங்கள் குளிக்கலாம் முடியாது. இந்த தண்ணி இதை முடிச்சு பிடிச்சாந்து பாரு, அது அங்கே பைப்பில் பிடிச்சாந்து குளிக்கும். தண்ணி வேறு எதுவும் தான் யூஸ் பண்ணுவீங்க? எந்த துணி கிணி துவைப்போம் சார், சாமங்கம்மா கழுவும், அதே தான். வேற எதுவுமே செய்ய மாட்டோம், ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் எப்படி தற்காத்து கொள்வது, அவங்க என்ன மாதிரி எந்த திசையை நோக்கி வெளியேறணும், என்ன மாதிரி பாதுகாப்பு விஷயங்களை கையாளணும் அப்படின்ற விஷயங்களும், அதுக்கான வெளியேறதுக்கான ஒரு திட்டம், எந்த வழியால் அவங்க வெளியேறணும் அப்படின்ற ஒரு திட்டமும் இருக்கணும். ரெண்டாவது குறிப்பாக அந்த ரசாயனங்களை பற்றிய ஒரு தகவல்களும்
அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் யாருக்கு முதல்ல தெரிவிக்கணும் அப்படின்றத அந்த மக்களுக்கு எஜுகேட் பண்ணியிருக்கணும். அதுக்கான அங்கே வந்து ஒரு பலகை மாதிரி அந்தந்த ஊர்கள்லேயும் அருகாமை பகுதியில் அருகாமையில் இந்தந்த தொழிற்சாலைக்கு இந்த ரசாயனம் பயன்படுத்துகிறாங்க, இது ஏதாவது ஒரு சம்பவம் ஏற்பட்டாலோ அல்லது ஒரு வாயு கசிவோ ஏற்பட்டால் உடனடியாக அவங்க அதுக்கான என்ன மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும், எங்கே தெரிவிக்கணுன்ற ஒரு தகவல் பலகை எல்லா கிராமங்கள்லையும் வைக்கப்படணும். குறிப்பாக வந்து இப்போ சமீபத்தில் நடந்த இந்த சம்பவம் எதை காட்டுதுன்னா, தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக ஏதோ ஒரு தொழிற்சாலையில் ஏதோ ஒரு விதத்தில் விபத்து நடந்துக்கிட்டே இருக்குது, உயிரிழப்பு பாதிப்பு இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதில் கூடுதல் கவனம் செலுத்தணுமா வேணாமா? அப்போ வந்து மற்ற இடங்களை காட்டிலும் இங்கே என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, மற்ற இடங்களில் தொழிற்சாலை பகுதினா தொழிற்சாலை பகுதி, இங்கே வந்து குடியிருப்பு பகுதியும் தொழிற்சாலை பகுதியும் இணைஞ்சி இருக்கிற இடம். அப்போ இதில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டிருக்கா? அப்போ சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இதுக்காக என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க? குறிப்பாக வந்து அதான் சொல்ல வரேன், இந்த மாதிரி தொடர்ந்து விபத்துக்கள் நடக்கும் போது நீங்கள் மற்ற இடங்களை காட்டிலும் இந்த இடத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும். ஏன்னா தொழிற்சாலை பகுதியை ஒட்டிய குடியிருப்பு பகுதி இருக்குது. அப்போ குடியிருப்பு பகுதி இருக்கும்போது அங்கே வந்து அவங்க கையாளக்கூடிய பெரும்பாலான ரசாயனங்கள் அபாயகரமான ரசாயனங்களை தான் கையாளுறாங்க. அப்போ நிறையா சாய்ஸஸ் இருக்குது. ஒரு சம்பவம் நம்ம யாரும் விரும்பலை, விபத்து நடக்கணும்னு யாரும் விருப்பம் இல்லை. ஒரு நடந்ததுன்னா அதை எப்படி கையாளுறதுன்ற ஒரு திட்டம், சரியான திட்டம், செயல் திட்டம் ஏன் உருவாக்கப்படலை, அல்லது உருவாக்கப்பட்டால் ஏன் அது மக்களுக்கு தெரிவிக்கப்படலை, அப்படி தெரிஞ்சிருந்தால் ஏன் மக்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க? இன்னொரு விஷயம், அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு வந்து இதை பற்றிய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கணும். இங்கே என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அது வந்தால் எப்படி கையாளணும், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், தகவல் கொடுக்கப்பட்டிருக்கணும். அப்படி கொடுக்கப்பட்ட மக்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, அது அந்த மாதிரி கொடுக்கப்படலை, ரொம்ப நேரம் என்னன்னு தெரியாமல் தவிச்சாங்க அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. அப்போ இது எங்கேருந்து சரி பண்ண இது வந்து அந்த சிஸ்டம் உருவாக்கப்படணும். அது இல்லை, அது அப்படி இருந்தால் அதை நடைமுறைப்படுத்தணும். இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா, அந்த சிப்காட்டில் இருக்கக்கூடிய ஆலையிலேருந்து அந்த கழிவுநீர் வெளியேறக்கூடிய ஒரு கால்வாய். இது வந்து ஒரு ஆறு தான். இந்த கால்வாய் நேராக போய் பார்த்தீங்கன்னா சின்னாறு பெரியாறு அப்படின்ற ஒரு 2 ஆற்றில் கலக்கூடிய பகுதி. இந்த ஆற்று பகுதியில் வந்து ஒரு காலத்தில் வந்து இங்கே சுற்றி இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்ததாகவும், இங்கே வந்து உப்பளங்கள்லாம் இருந்துச்சு. சிப்காட் எப்போ வந்துச்சோ அப்போயே இந்த நீர்நிலைகள்லாம் வந்து டோட்டலாக வந்து மாசுபட்டு இருந்துச்சுன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய கிராம பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. அதாவது இந்த நீரை பார்த்தாலே தெரியுது, அதோடைய கலர் வந்து ஒரு செந்நிறத்தில் தான் வந்து காட்சி அளிக்குது. அங்கே ஆலையிலிருந்து அந்த வெளியேறக்கூடிய ரசாயன கழிவு நீரை சுத்திகரிக்காமல் நேரடியாக வந்து இந்த கால்வாயில் வந்து வெளியேற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அந்த வெளியேறக்கூடிய கழிவு நீர் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதை வந்து 5 to 10 டிகிரி செல்சியஸ் வந்து கூலிங் பண்ணி தான் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீரை வந்து வெளியேற்றணும். ஆனால் அந்த கழிவு நீர் வந்து சூடாக நேரடியாக வந்து அப்படியே இந்த வாய்க்காலை வெளியேறி இந்த கழிவு நீர் நேரடியாக போய் கடலில் கலக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய மீன் வந்து கடுமையாக வந்து பாதிக்கப்படுது. இந்த மீனை வாங்கி உண்ணக்கூடிய இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு வந்து மூட்டு வலி, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தோல் வியாதி போன்ற பல்வேறு நோய்கள் ஏற்படுறதா வந்து இங்கே இருக்கக்கூடிய கிராம பகுதி மக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய விவசாயம் மொத்தமாக அழிஞ்சிருச்சு. அதே போல் உடல்நல பாதிப்பு இருக்குது, கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கோம். இதுக்கான எந்த வகையான மருத்துவ வசதியும் இல்லை. இந்த மாதிரியான பல்வேறு குறைகளை வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறாங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர், இவங்ககிட்ட போய் பேசும்போதும் அவங்க வந்து ஒரு தற்காலிக ஒரு சொல்யூஷன் தான் சொல்கிறாங்க, வந்து நிரந்தரமான ஒரு தீர்வை வந்து எட்டப்படலை. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு வந்து இந்த குறைகள்லாம் களையப்பட்டு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதான் இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். Indian Princess with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever.